Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவராத்திரி விழாவை முன்னிட்டு சேலத்தில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். நவம்பர் 22ஆம் தேதி உலகம் முழுவதும் நவராத்திரி துவங்குகிறது. இந்த நவராத்திரி 9 நாட்களுக்கு பின் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வீடுகளிலும் வர்த்தக நிறுவனங்களில் கொலுபொம்மை அமைப்பது வழக்கம். அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு குறைந்த விலையில் கொலுபொம்மை கிடைக்கும் வகையில் சேலம் பூம்புகார் நிறுவனம் கொலுபொம்மை கண்காட்சியை கடந்த 3ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 4 வரை நடக்கிறது. தற்போது இந்த கண்காட்சியில் 5 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரையிலான பொம்மைகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு நடப்பாண்டின் புதிய வரவு பொம்மைகளும் வந்துள்ளது. இது குறித்து அந்த பூம்புகார் விற்பனை நிலையத்தினுடைய காசாளர் ஹரிராமன் நம்முடைய இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா கொலுபொம்மைகள் கண்காட்சி வழக்கம் போல் நடைபெற்று இருக்குது. இங்கே கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதன் செட்டுங்க, அதுக்கப்புறம் ராதை அலங்கார செட்டு, அது இல்லாமல் கண்ணப்பர் செட்டு, அந்த மாதிரி புதுவிதமான பொம்மைகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 50 செட் பொம்மைகள் வந்து வெரைட்டியான பொம்மைகள் இங்கே இருக்கு. அது இல்லாமல் கொலு வந்து பேப்பர் மெஸ் பொம்மைகள், மண் பொம்மைகள், அது இல்லாமல் வந்து கிளே ஐட்டம்ஸும் நிறைய வந்து நமது சேலம் சுற்றியில் இருக்கிற கைவினை கணக்கில் செஞ்ச பொம்மைகளாக இருக்கட்டும், அது இல்லாமல் வந்து பாண்டிச்சேரி கடலூர் பகுதியிலிருந்து பொம்மைகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட தனி பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மைகளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண செட்டு, வளைகாப்பு செட்டு, அது இல்லாமல் ரிசப்ஷன் செட்டு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பழைய காலத்தை எடுத்துரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் இருக்குது. ஓவரால் கொலு பொம்மையில எல்லா பொம்மைகளையும் வச்சு வழிபாட்டு நடத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கடவுளும் நம்மளோட வீட்டுக்கு வரதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. இதை வந்து சேலம் பூம்புகார் மக்கள் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கே பூம்புகார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிராச்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொலு செட் பண்ண போறீங்கன்னா ஒரு 5 ரூபாயில இருந்து எவ்வளோ ரேட்டுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த லெவலுக்கு இங்க பொம்மைகள் இருக்கு. ஒன்னும் ரொம்ப அழகா தத்ரூபமா செஞ்சிருக்காங்க. ரொம்பவே ஆசையா இருக்கு. நீங்க வாங்கலன்னா கூட பூம்புகார் வந்துட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா டால்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் இதை நடத்துறதுனால இன்னும் ரொம்ப ஆர்கனைஸ்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே நமக்கு ரொம்ப அழகா ஹெல்ப் பண்றாங்க. நம்ம என்ன சூஸ் பண்ணணுமோ நமக்கு கரெக்டா எடுத்து கொடுக்கறாங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி பார்க்கணும். இங்க இருக்கிற பொம்மைங்க வந்து ரொம்ப திருத்தமா இருக்கு. வெளியே இருக்கிறதுக்கும் இங்கேக்கும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். அம்பாலோட கண்ணு கூட அவ்வளோ அழகா உறைஞ்சி நமக்கு கொடுக்கறாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நமக்கு உடனே மாத்தி கொடுக்கறாங்க. நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த லெவலுக்கு இங்க பொம்மைங்க நமக்கு அழகா கிடைக்குது. மற்ற இடத்த விட இங்க கம்பேர் பண்ணும்போது பிரைஸும் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால நமக்கு சர்டிஃபைடா கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. எத்தனை வருஷமா நீங்க பொம்மை இந்த கொலு கண்காட்சி வீட்டுல வைக்கிறீங்களா இல்ல உங்க வேலை பார்க்குற இடத்துல வைக்கிறீங்களா? நாங்க இப்போ வீட்டுல செட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம், வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்றோம். இங்க எல்லா பொம்மையுமே இங்க எனக்கு கிடைச்சிருச்சு. நாங்க இங்க இருந்து எல்லா பொம்மையும் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வீட்டுல செட் பண்ண போறோம். அதாவது முதல் முறையாக தான் நாங்கள் வந்து கொலு கண்காட்சி வைக்க போகிறோம். அதுவும் பூம்புகாரில் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோன்னு தெரிவிக்கிறாங்க. இது வந்து சேலம் பூம்புகாரை பொறுத்தளவில் சேலம் மட்டுமின்றி தமிழகத்தினுடைய 12 இடங்களில் பூம்புகார் விற்பனை நிலையங்கள் இருக்கிறது. ஆனால் சேலம் பூம்புகாருக்கு ஏன் வருகிறார்கள் என்றால் இது அருகிலுள்ள மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களும் வருகிறார்கள் என்றால் சேலம் கலைஞர்களால் தயார் செய்யப்படும் பொம்மைகளுக்கு வந்து மவுசு அதிகம் என்பதால் என்ற தகவல் பரவி இருக்கிறதுனால சேலத்தில் வாங்குறாங்க. இந்த பொம்மை கண்காட்சி வந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. இதுக்கு வந்து 10% நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அதாவது சலுகையும் கொடுத்துருக்குறோம். அதனால பொம்மைகள் வாங்க வகுற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதாக அங்குள்ள பணியாற்ற ஊழியர்கள் சொல்றாங்க. கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவ வேண்டும் என அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். Omax, Vest and Briefs.